இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எடுத்த பேபாலோட யூஎஸ் கரன்சி ஸ்க்ரீன்ஷாட். ஸோ நீங்கள் இந்த டாப் ரைட் கார்னரில் பார்க்கலாம். ஸோ அது வந்து என்னோடய நேம் தீக்ஷித் ஆதித்யன்றது என்னோட நேம். ஸோ என்னோடய அக்கௌண்ட் தான் அது. ப்ளஸ் எவ்வளோ டாலர்ஸ் $800 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க யூஎஸ் டாலர்ஸ். ப்ளஸ் நான் அமிச்சா அவங்க கோட் 7th அன்றைக்கி அவங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஷிப்பிங் அட்ரஸ் யூஎஸ் அட்ரஸ் பார்க்கலாம். அது என்னோட கிளைண்ட் அட்ரஸ் அதை ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளைண்ட் அட்ரஸை பப்ளிக்காக காமிக்க முடியாது என்னால். ஸோ அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஎஸ் கரன்சிஸில் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கம்ப்ளீட்டாக யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட. ஸோ இப்படி தான் என்னோடய ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட நேம் தீக்ஷித் ஆதித்யா. நான் நோ கோட் ஃப்ரீலான்ஸராக கம்ப்ளீட்டாக ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட கடந்த 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியோட ஃபவுண்டர். ஆல்மோஸ்ட் 2500 மேலே ஃப்ரீலான்சர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பேசிக் இன்ட்ரோ. இப்போது இந்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் கரன்சியில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணேன், அதை நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம், என்ன மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமான விஷயம், எப்பயுமே நீங்கள் ஒரு அப்போக்கோ இல்லை ஃபைவரோ யூஸ் பண்ண போகிறதுல, நானுமே அப்போக்கோ இல்லை ஃபைவரோ யூஸ் பண்ணதே கிடையாது என்னோட ஜேர்னியில். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, கிராஃபிக் டிசைனர் இருக்கீங்க, காப்பி ரைட்டிங், என்ன டைப் ஆஃப் ஃப்ரீலான்சிங் பண்ணியிருந்தாலும் சரி, நான் பண்ணுற வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃப்ரீலான்சிங்க்கு, அதாவது நான் பண்ணுற நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டுக்கு எந்த டைம்லையுமே நான் அப்போக்கு ஃபைவர் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட கோர்சஸ் வாங்கியிருப்பீங்க, ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இது கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம போய் அவுட்ரீச் பண்ணுற அவுட்ரீச் சிஸ்டம்ஸ் தான் முக்கியம் கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ என்னோடய ஜேர்னியில் நான் பேஸ்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் காலேஜ் செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட காலேஜ் ஃபீஸ் நான் பே பண்ணுன்ற ரீசனுக்காக. ஸோ அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஜேர்னி கொஞ்சம் கொஞ்சமாக பிகின் ஆகி தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணேன். அப்புறம் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தேன். ஸோ 1 2 3 4 யூஎஸ் கிளைண்ட்ஸோட கண்டினியூஸாக இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது எப்படி இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோ ஒரு கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நான் ஒரு லிமிட்டடாக கிளைண்ட்ஸ் எடுத்து அவங்கள ரெக்கரிங்காக நான் மாற்றிக்கிட்டேன். அது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. எப்படி அது ரெக்கரிங்காக மாற்ற முடியும்? முதல்ல ரெக்கரிங்னா என்ன? ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே ரெக்கரிங் ரெவன்யூ இல்லாட்டி ஒன் டைம் ரெவன்யூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 2 கான்செப்ட். இந்த ரெக்கரிங் ரெவன்யூ கான்செப்ட்ன்றது, ஒரு வாட்டி உங்கள் கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா எவ்ரி சிங்கிள் மந்த் அவங்க உங்களுக்கு பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரெக்கரிங் ரெவன்யூ. நெக்ஸ்ட்டு நான் ரெக்கரிங் ரெவன்யூன்றது ஒன் டைம் பேமெண்ட். அந்த கிளைண்ட் வருவாங்க, ஒரு டைம் உங்களுக்கு ஒர்க் தருவாங்க, அந்த ஒரு டைமுக்கு ஒர்க் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது நிறைய பேர் எனக்கிட்ட ஜாயின் பண்ணுற நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் என்கிட்ட புலம்பியிருக்காங்க. முக்கியமாக ஒரு வீடியோ எடிட்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வராங்க, வந்துட்டு ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, எடிட் பண்ணுறேன், ஒரு அமௌண்ட் தராங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்போயாச்சும் வராங்க, மறுபடியும் எப்போ வீடியோ தராங்க, போயிடுறாங்க அப்படின்வாங்க. பட் இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுற பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்தா அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறது நம்மளாக மட்டும் இருப்போம். ஸோ அதுக்கான சார்ஜஸை நம்ம எவ்ரி சிங்கிள் மந்த் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ரெக்கரிங் மந்த். நான் ரெக்கரிங் சொல்கிறது லைக் வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ஒரு வாட்டி போயிடுவாங்க, இல்லாட்டி கிராஃபிக் டிசைனிங் எப்போ ப்ராஜெக்ட்ஸ் வரும், இல்லாட்டி அனிமேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி வரும், பேமெண்ட் தருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கும். பட் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் மட்டும் மற்ற எல்லா ஸ்கில் செட்லேயே ரெக்கமெண்ட் பண்ணி இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம பேக்கேஜ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நான் என்னோட வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டை ரெக்கரிங் ரெவன்யூ தான் போஸ்ட் பண்ணுவேன், ஒரு பேக்கேஜை தான் ஷோ பண்ணுவேன். முதல்ல நான் ஸ்ட்ரைட்டாகவே அதில் ஜம்ப் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஃப்ரீலான்சிங்னா முதல்ல ஷார்ட்டாக சொல்ல போனால் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணுறது தான் ஃப்ரீலான்சிங் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்கில் செட்டாக நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிட்டேன். அதுவும் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கோடிங்க்கு எனக்கு ஆகாது. ஸோ அதனால் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணிட்டேன். கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை, இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸோ, போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸோ எதுவாக இருந்தாலும் டெவலப் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருது. இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அன் ஆத்தர். ஓகே, ஷீ இஸ் அவங்க வந்து புக்கை லான்ச் பண்ணுற ஆத்தர். அவங்களுக்கான நிறைய புக்ஸை நான் லான்ச் பண்ண அவங்க வெப்சைட்ஸ்லாம் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பில்ட் பண்ணி கொடுத்தது இல்லாமல் நான் மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்பப்போ நான் எஸ்எம்எம்மும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதுதான் ப்ராபப்ளி மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் போயிட்டுருக்கு. இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் அக்வயர் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேஸ் லைனாக ஒரு பேஸ் செட் பண்ணணும். அந்த பேஸ் செட் பண்ணதுக்கப்புறமா தான் முதல்ல நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கெலாம் போகணும். எடுத்தோடனே இந்த மாதிரி சப்போஸ் லைக் நான் சொன்ன மாதிரி இந்த $800 அரௌண்ட் 60,000 கிட்ட வரும். எடுத்தோடனே டக்குன்னு இந்த மாதிரி 60,000 70,000 போக முடியுமா கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் இல்லை. அப்படி யாராச்சும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட் லக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜேர்னி இருக்குது. அந்த ஜேர்னியை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் பேஸ் இருக்காது. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருப்பீங்க, ஜீரோவில் இருப்பீங்க. உங்களை நம்பி யார் கிளைண்ட்ஸ் தருவா? அதுவும் யூஎஸ் கிளைண்ட்ஸ் வருவாங்களா? கஷ்டம். என்ன நம்பி யூஎஸ் கிளைண்ட்ஸ் வரதுக்கான ரீசன் நானே ஃபஸ்ட் கிளைண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்ட்டு சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் பேஸ் லைனில் இருப்பீங்க. பேஸ் லைனில் இருக்கும்போது உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காது. அப்போது நீங்கள் வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும். தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் முதல்ல உங்கள் நம்பி கிளைண்ட்ஸ் தரணும். முதல்ல உங்ககிட்ட ஒரு டெமோ ஒர்க்ஸ் இருக்கணும். டெமோ ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணால் நீங்கள் எதாவது கிரியேட் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ எடுத்தோடனே ஒரு கிளைண்ட்டை டப்புக்குன்னு ஆன்போர்ட் பண்ண முடியுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆன்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆன்போர்ட் பண்ணணும். ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் யார் கூட முதல்ல ஒர்க் பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணணும். ஷீ இஸ் அ லைஃப் கோச். இந்த கிளைண்ட் வந்து ஷீ இஸ் அ லைஃப் கோச் இன் யூஎஸ். ஓகே, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் லைஃப் கோச்சாக இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன் லைஃப் கோச்சோட ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி அப்புறம் நான் அவங்கள கிராக் பண்ணேன். ஸோ வெல் அண்ட் குட்டாக நம்ம ஃபஸ்ட்டு கிளைண்ட் பர்சனான்றதை நோட் பண்ணணும். இந்த கிளைண்ட் பர்சனான்ற நோட் பண்ணதுக்கப்புறமா
நம்ம ஒர்க்ஸை முதல்ல ஷோகேஸ் பண்ணணும், ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும். நடுவில் நீங்கள் என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணுறீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. என்னோட கேஸில் நான் நோ கோட் ஸ்கில் செட்டை நான் பிக் பண்ணிவிட்டு அதை தான் நான் வெப்சைட் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். என் வெப்சைட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்ஸை நான் அவங்களுக்காக ஒன்று பில்ட் பண்ணி அதையுமே டெமோவாக வச்சிருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டெமோ வெப்சைட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறதுனால வித்தின் ஒரு 2 hours 3 hours ஒரு டெமோ வெப்சைட் பண்ணிடலாம். ஒரு நிறைய போதும், மேக்ஸிமம் 2 hours 3 hours தேவையில்லை. டெமோ சிங்கிள் பேஜ் டக்குன்னு பண்ணிவிட்டு வச்சிடலாம். அவங்க அதை ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் பெரிய வெப்சைட்டாக பில்ட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போது இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் நான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்ககிட்ட முதல்ல அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். எங்கே போய் அப்ரோச் பண்ணேன், ஏது அப்ரோச் பண்ணேன், அவங்க நம்புறதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீலான்ஸரை ஒரு 3 stages தாண்டி தான் ஃப்ரீலான்சர்ஸ் வருவாங்க. ஓகே, நோ அவர் அப்புறம் வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்ற 3 ஸ்டேஜை தாண்டி வருவாங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது 3மே தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம புதுசாக பார்ப்பாங்க. புதுசாக பார்க்கும் போது நம்மளை ஃபஸ்ட்டு ஓகே இல்லை நம்பரக்கூடிய ஆள் தானான்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ப்ரூஃப்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கன்வே பண்ணி அவங்க கான்வர்சேஷன் கொண்டு போகிறோன்றதை பொறுத்து தான் தே வில் ஒர்க் ஃபார் அஸ். புரியுதா? ஒர்க் வித் அஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் பியூர் பேசிக்ஸ். இதில் நான் டேர்ம்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்லாம் போட்டு சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் புரியிற டேர்ம்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு டெமோ வெப்சைட்டோட நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டாக புரியுதா? டெமோ வெப்சைட்டோட ரெடியாக இருக்கணும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுற டெமோ வெப்சைட் ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சோஷியல் ப்ரூஃப்ஸ் க்ரியேட் பண்ணணும். சோஷியல் ப்ரூஃப்க்கு என்ன பண்ணுறது, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை, ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாகிராம் பேஜை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ப்ரொஃபஷனலாக ஒரு பிராண்ட் மாதிரி ஆக்குங்க. இல்லை இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டே வெப்சைட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வச்சுப்பீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா எனக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருக்குது. அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தான் dikshitha.com. நான் அதை நோ கோட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணேன். எனக்குன்னு ஒரு e-commerce ஸ்டோர் இருக்குது, productzonestore.com. அது e-commerce ஸ்டோரு, அதுவும் லைவில் தான் இருக்குது. அது ரெண்டுமே என்னோட ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட் லைவில் இருக்குது. அப்படி dikshitha கூகுள் டைப் பண்ணால் வரும். ஸோ இந்த மாதிரி தான் சாரி. ஸோ பிராண்ட் அவேர்னஸை நம்ம வந்து நம்மளை பற்றி தெரிஞ்ச ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக முதல் வேலை நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பிராண்டை ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணணும். லைட்டாக க்ரியேட் பண்ணால் போதும். ஒரு அப்படியே 2000 10,000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. 600 700 ஒரு பிராண்ட் உங்கள் ஃபேஸ் காமிச்சோ இல்லை ஃபேஸ் காமிக்கே வேணான்னு டிசைட் பண்ணால் கூட ஃபேஸ் காமிக்காமல் பண்ணலாம். என்னோட நிறைய என்கிட்ட லேர்ன் பண்ண புதுசான ஃப்ரீலான்சர்ஸ் ஐடி எம்ப்ளாயிஸாகவும் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாகவும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஃபேஸை காமிக்காமல் பிராண்டை க்ரோ பண்ணியிருக்காங்க, கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸை காமிச்சு தான் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. லோகோ வச்சுட்டு கிளைண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நானே பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? நானே பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டும் இருக்குது. நான் அவங்ககிட்ட லேட்டராக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் டெமோ வெப்சைட் காமிங்க. இப்போ எங்கே போய் அப்ரோச் பண்ணணும்னா, ஸோ அப்ரோச்னு வரும்போது நீங்கள் மெயிலில் சூஸ் பண்ணிக்கலாம். மெயிலில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். மெயிலில் அப்ரோச் பண்ணும்போது 2 பிரச்சனை வரும். மொதல் பிரச்சனை, நீங்கள் ஃபேக் மெயிலா இல்லை உண்மையான மெயிலே தெரியாது. ஸோ எடுத்தோடனே மெயிலில் உங்களுக்கு லிங்க்ஸ் அனுப்பாதீங்க. லிங்க்ஸ் அனுப்பாமல் இருந்தாலே உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் லெஜிட்டிமேட் முடிவு பண்ணுறாங்க. எடுத்தோடனே இப்போ ஒரு பக்கா பேராகிராஃப் அமைச்சிட்டு அவங்ககிட்ட போயிடுங்க, பாருங்கள் நான் ரொம்ப உண்மையானாலும் என் கூட ஒர்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சூப்பர் வெப்சைட் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா வச்சுக்கலாம், டெஃபினட்டாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்தோடனே இந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு சில பேசிக்ஸை ஃபஸ்ட் அனுப்புங்க. ஓகே, ஒரு 4 lines படிக்கக்கூடிய டக்குன்னு 4 lines அனுப்புகிற மாதிரி ஒரு மெசேஜஸ். இந்த மாதிரி நான் உங்கள் வெப்சைட்டை வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அந்த வெப்சைட் வந்து நான் என்ன பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக, நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், இல்லைனா நான் லிங்க் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்கேம், உங்களுக்கு ரெடியாக இருந்தால் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அனுப்பும்போது ஓகே லெஜிட்டிமேட்டாக அனுப்பணும். கையோட வேணால் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜில் உங்களோட சோஷியல் ப்ரூஃபை சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இதுன்னு சொல்லிட்டு லிங்க் போடாமல் சர்ச் போட்டு டபுள் கொட்டேஷனில் அந்த உங்கள் ஐடி நேமாக போடுங்க. இந்த மாதிரி போடுறதுனால உங்கள் மேலே ஒரு கிரெடிபிலிட்டி அதிகமாகும். லிங்க்ஸை கிளிக் பண்ணி அவங்க பயப்பட தேவையில்ல இது வந்து ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்ட் இமெயிலிங்கில் அப்ரோச் பண்ணலாம். கோல்ட் இமெயிலிங்லேயே நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக கிண்டல்லே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்ட் இமெயிலிங்கில் அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ மெயில்ஸாக ரெடியாக இருக்குது. ஸோ கோல்ட் இமெயிலிங்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் தான் மேட்டர். வால்யூம்னா நீங்கள் எவ்வளோக்குள்ள அனுப்புறீங்களோ அதுக்கு எவ்வளோக்குள்ள ரிப்ளைஸ் வருதுன்ற பொறுத்து தான். ஸோ நான்லாம் வந்து ஒரு நாளைக்கு டென்ஷன் ஆகி 50 60 70 அமைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 15 இந்த மாதிரி அமைச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே தாண்டி இன்னும் நிறைய வேஸ்ட் மெம்பர் ஆஃப் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே உங்கள்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். அது எல்லாமே நான் டீட்டெயில்டாக என்னோடய ஸ்ட்ரக்சரில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நான் இதை பேசிக்ஸாக உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர், நீங்கள் வந்து யூஎஸ் கிளைண்ட்டோட ஒர்க் பண்ண முடியும்னா முடியும். அதுக்கான உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டால் முடியும். சரிங்களா? என்னோடய ஜர்னி இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் யூஎஸ் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ண ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதோட மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லுவேன். ஆன்போர்ட் பண்ண கிளைண்ட்டோட விஷயத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ரெடியாக இருங்க. யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃப்ரீலான்ஸிங்கில் என்ட்ரு ஆகணும், ஃப்ரீலான்ஸிங்கில் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லாட்டி வந்து ஆல்ரெடி ஃப்ரீலான்ஸ் ட்ரை பண்ணிக்கிறீங்க, டென்ஷனாக இருக்கீங்க, அப்வொர்க் அண்ட் ஃபைவரில் ப்ராப்ளம் ஆகி சஸ்பெண்ட் ஆகிலாம் ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா
நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்கை உங்களோட ஓன் கிளைண்ட்ஸை நீங்களே அக்வயர் பண்ண கற்றுக்கலாம். அந்த ஸ்கில் செட்டுக்கு நோ கோட் செட்டில்மெண்ட் ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோ கோட் செட்டில்மெண்ட் ஸ்கில் செட்டையும் சூஸ் பண்ணிவிட்டு எப்படி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் மோர் தென் ஒரு 2.5 இயர்ஸாக சொல்லி தந்துட்டுருக்கேன். 2500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி. அந்த அகாடமியில் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 1-to-1 கால் இருக்கும் உங்களுக்கு எனக்கும். கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குமான்றது. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், என்னோட வெப்சைட் லிங்க், அகாடமி லிங்க். அந்த அகாடமி லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் கால் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பயோவில் செக் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் டிஎம்மில். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸை 10,000, 50,000, 20,000, 30,000 வித்தின் லெஸ் தென் இது எல்லாமே 14 to 1 monthக்குள்ளே நடந்த டைம் டியூரேஷன்ஸ். ஸோ அவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க, பேசிக்ஸ்லேருந்து எப்படி போனாங்க அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட்டில் அவங்களுக்கு டேரெக்டாகவே இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். ஃபாத்திமா, கௌதம், இந்த மாதிரி do4ல் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து இங்கே படித்த ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க. கிளைண்ட்ஸை 40,000, 30,000 ஆன்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஃபைனலாக நீங்கள் அதை பார்க்கலாம். நான் கிளைண்ட்ஸ் கிட்ட டேரெக்டாக பேசுகிற விஷயத்தையுமே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என் சேனலில் கிளைண்ட் கால்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? See you in the next video. Bye bye.